அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 31/5/2024 முதல் தனது சொந்த ராசியான மேச ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சுக்கிரனோடு செவ்வாய் இணைகிறாரு. இதன் காரணமாக மகர ராசினருக்கு சுக்கிர மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. இதன் காரணமாக மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்களும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அங்காரகன் என்பவர் இந்து தொன்மவியல் கூற்றுப்படி நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்தின் அதிபதி ஆவார். அங்காரகன் என்றால் சிவப்பு நிறத்தவன் என்று பொருள். இந்து தொன்மவியல் படி இவர் ஒரு போரின் கடவுளும் பிரம்மச்சாரியும் ஆவார். இவர் பூமாதேவியின் மகனாக கருதப்படுகிறார். ஜாதிடத்தின்படி செவ்வாய் பகவான் மேஷம் மற்றும் விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சொந்தக்காரர் ஆவார். முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தான். அவன் தவம் இருந்த இடம் உஜ்ஜயினி. அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பரமேஸ்வரன் தோன்றினார். ஈசனை தரிசித்த அந்த காசுகரன், இறைவா, உமது தரிசனம் கண்டு எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தேன். எனது ரத்தம் தரையில் விழுந்தால் அதிலிருந்து என்னை போல நூற்றுக்கணக்கானவர்கள் பிறக்க வேண்டும். எனது உள்ளம் மகிழும்படியாக இந்த வரத்தை எனக்கு வழங்கி அருள வேண்டும் என்று வேண்டினான். பக்தர்கள் வேண்டியதை வாரி வழங்குவதே இறைவனின் முதல் கடமை என்பதால் அசுரன் கேட்ட வரத்தை அப்படியே வழங்கினார் சிவபெருமான். வரம் பெற்ற அரக்கனுக்கு ஆணவம் தலை தூக்கியது. மமதையில் தன் நிலை மறந்து உஜ்ஜயினி நகரில் இருந்த முனிவர்கள், ரிஷிகள், மக்கள் என பேதம் பார்க்காமல் அனைவருக்கும் துன்பம் விளைவித்தான். அவனது செய்கையால் நிலை குலைந்து போன முனிவர்கள் சிவபெருமானை நோக்கி வழிபாடு நடத்தினர். பக்தர்களின் துயர் களைய பரமேஸ்வரன் முன் வந்தார். அதன்படி அந்தகாசுரனுடன் போரிட முடிவு செய்தார். ஒரு நாள் இரவு அவர் சூலாயுதத்துடன் அந்தகாசுரன் முன் தோன்றினார். வந்திருப்பது பெருள் என்று அறிந்த அசுரன் சிவனை எதிர்த்து தாக்கினான். இருவருக்கும் இடையே வானத்தில் கடுமையான போர் நடந்தது. இந்த யுத்தம் பல ஆண்டுகள் நீடித்தது. போர் முடிவடையும் நேரத்தில் சிவபெருமானின் உடலில் இருந்து வியர்வையின் சொட்டுக்கள் நிலத்தில் விழுந்தன. அது நிலத்தை 2 பகுதிகளாக பிரித்து செவ்வாய் கிரகம் பிறந்தது. அரக்கன் அந்தகாசுரன் உடலில் இருந்து விழுந்த இரத்த துளிகளை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி அதை பூமியில் விழாமல் தடுத்து, இதை தொடர்ந்து சிவபெருமான் அந்தகாசுரனை சூலாயுதத்தால் அழித்தார். தேவர்களும் முனிவர்களும் ஆனந்தம் அடைத்தனர். இந்த வரலாறு கந்த புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அரக்கனின் இரத்தத்தை செவ்வாய் கிரகம் உள்வாங்கி கொண்டதால் அது சிவப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது. செவ்வாய் கிரகம் ஒரு ராசியில் சுமார் 45 நாட்கள் தங்குவார். ஒரு முறை ராசி சக்கரத்தை சுற்றி வர 18 மாதங்கள் ஆகின்றன. அங்காரகன் நவகிரகங்களில் 3ஆவதாக குறிப்பிடப்படுவார். இவருக்கு சக்திதரன், குமாரன், மகாகயன், மங்களன், அனப்பிரதன், லோகிதாங்கண்ணன், ராத்தியதேசன், ரத்தர்ணன், கோமகுண்டலி, ரோகன் சாதனை என்ற பிற பெயர்களும் உண்டு. பரத்வாஜ முனிவரின் மகனாக பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால் அங்ககாரகன் என்றும், அதுவே சுருக்கமாக அங்காரகன் என்றும் கூறப்படுகிறது. செவ்வாய் கிரகத்துக்கு மாலினி, சுசீலின் என்று 2 மனைவிகள் உண்டு. துர்க்கையை வழிபட்டாலும் செவ்வாயினுடைய அருள் பெறலாம். வைத்தீஸ்வரன் கோவில் சென்று செவ்வாயை வழிபட செவ்வாயின் தீய தசாபுக்தி நடப்பவர்கள் அது நீங்கி சுகம் பெறலாம். மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளது. செவ்வாய்க்கிழமை தோறும் அங்காரகன் இரவில் ஆடு வாகனத்தில் வலம் வந்து ஆண்டவனை வணங்குவதாக கூறப்படுகிறது. செவ்வாய் தோஷம் வந்தால் சகோதர சகோதரிகளின் வெறுப்புக்கு ஆளாகுதல், வேலைக்காரர்களால் அவமானப்படுதல், பூர்வீக பூமியை விற்று குடி, சூது, பெண் என்று அலைதல் போன்றவற்றிற்கும் காரணமாகிவிடும். குடியிருக்க வசதியான வீடு கூட செவ்வாய் தோஷம் வந்தால் அமையாது. செவ்வாய் தோஷம் பரம்பரையாக வரும் தன்மை கொண்டது. ஒரு மனிதனின் ஆற்றல்
செவ்வாய் ஜாதகத்தில் அமைந்த விதத்தில்தான் அமையும். வெளிநாட்டு ஆதிக்கம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் இருந்ததற்கு நாட்டின் செவ்வாய் தோஷமே காரணமாகும். செவ்வாய் தோஷமுள்ள பெண் ஆண்மை குணம் அதிகம் உடையவள். செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண் தன்மை உடையவர். செவ்வாய் தோஷம் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலிருந்தும் செயல்பட்டால் திருமணம் ஆனவுடன் செயல்பட ஆரம்பிக்கும். 12ஆம் இடம் 2ஆம் இடம் என்றால் பிறந்தது முதலே இருக்கும். 4ஆம் இடம் செவ்வாய் வீடு. வாய்க்கும் போதே, கல்வி கற்கும் போதோ, பயணம் செய்யும் போதோ, உத்தியோகம் பெற்ற பின் மட்டும் செயல்படும். செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு செவ்வாய்க்கிழமைகள் வள்ளலாரின் தெய்வமணி மாலை, குமரகுருபர சுவாமிகள் எழுதிய திருச்செந்தூர் கந்த வெண்பா, அருணகிரிநாதரின் திருப்புகழ், குறிப்பாக கந்தரலங்காரம், பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம், கவிதேவாராயன் எழுதிய கந்தசஷ்டி கவசம் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம். சுலபமான வழி, செவ்வாயன்று ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று மனதார வணங்க வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் ஞாயிறு நண்பகல் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் விநியோகம் செய்தால் செவ்வாய் தோஷம் விலகும். நவகிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை 36 முறை உச்சரித்து 9 முறை வலம் வருதலும் செவ்வாய் தோஷத்தின் கடுமையை குறைக்கும். ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்ற உதவி செய்தலும், ஆலய திருப்பணிக்கான கட்டிட புனர் தாரணங்கள் பணிகளுக்கு பொருள் உதவி செய்வதும் கூட செவ்வாய் தோஷம் நிவர்த்திக்கான பரிகாரங்களாகும். செவ்வாய் கிரகத்தை பலரும் கடவுளாக வணங்குகின்றனர். அவ்வாறு வணங்கினால் தைரியமும், அரசபையில் பேச்சும் ஆற்றலும், தோல் வலிமையும், போரில் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு 2இல் ஆட்சி பெற்று இருப்பதால் குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் சாதகமான ஒரு அமைப்புகள், சாதகமான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க. வார இறுதியில் சுக்கிரன் தனது சொந்த ராசிக்கு செல்வதால் நற்பலன்களை வாரி வழங்குவாருங்க. கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டு திகழுங்க. கருத்து வேறுபாடுகள் மறைந்து குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் ஆக்கப்பூர்வமான செயல்கள் அதிகரிக்குங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் நினைத்த தருணத்திலேயே கிடைக்க இருக்குது. வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சுகஸ்தானத்தில் புதன் இருக்கிறாருங்க. அவரை சனி பார்க்கிறாரு. தாய்வழி உறவுகள் சிறிய மனக்கசப்புகளை தரலாங்க. தகவல்களை பெறுவதில் சிறு தடைகள் உண்டுங்க. சரியான நேரத்தில் தகவல்கள் கிடைக்காது. எதையும் விசாரிக்காமல் தவறான முடிவுகள் எடுக்கும் சூழ்நிலை அமையுங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தற்போது 7.5 சனி முழுமையாக நிறைவடையவில்லை என்பதால் இந்த விஷயங்களில் சற்று யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கணபதியை வணங்க, கவலைகள் அகலுங்க. சனிக்கிழமை அருகில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.